പടം കഴിഞ്ഞാൽ പുള്ളി അഭിനയിക്കാന്ന് പറഞ്ഞു വിജയ് അടുത്ത്. വിജയ് സാറിന്റെ അടുത്ത് ഞാൻ ഡയറക്ടർ എന്നിട്ട് ചോദിച്ചു, സാർ ഇത് ലാസ്റ്റ് പടം ആയിരിക്കുമോ? അറിയില്ല, ഇലക്ഷന്റെ റിസൾട്ട് അനുസരിച്ചിരിക്കും അല്ലേ? അതവന്മാരെല്ലാം കൂടി ജയിപ്പിക്കും. ഇമോഷണലാണ്, കൂടെ നിൽക്കുന്ന എല്ലാവർക്കും ഭയങ്കര ഇമോഷണൽ ആവും. അപ്പം ലാസ്റ്റ് ടൈം ഒക്കെ ആണെങ്കിലും എല്ലാവരുടെ ഫോട്ടോ ഒന്നും എടുക്കാൻ നിന്നില്ല, കാരണം ஆள் இமோஷனல் ஆயி. தளபதி விஜயோட லாஸ்ட் படம் தான் ஜனநாயகன். ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் அவர் எந்த படத்துலையும் நடிக்க போகிறது கிடையாது. முழு நேர அரசியலில் தான் ஈடுபட போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நம்ம எல்லாருக்கும், விஜயோட தீவிரமான ரசிகர்களுக்கும், ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்குமே ஒரு குட் நியூஸை தான் அந்த படத்தில் நடிச்சிட்டு இருந்த மதுமிதா பைஜு அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தளபதி விஜய் ஜனநாயகன் அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் அடுத்த வருடம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு தெரிவிச்சுக்கிறாங்க. ஜூன் 22 தளபதியோட பர்த்டே அன்றைய தினத்தில் இவங்க ஒரு கிளிம்ஸ் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணினாங்க. ஏ ட்ரூ லீடர் ரைசஸ் நாட் ஃபார் பவர் பட் ஃபார் த பீப்புள் அப்படின்ற கேப்ஷனோட தான் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுவே வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இதை பார்த்துக்கிட்டு தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து தலைவன் நடிக்க போகிற படமே இதுதான் லாஸ்ட்டு, நம்ம எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம், இதுக்கு மேலே படம் நடிக்க போகிறது இல்லையே அப்படின்றது தான் கவலையில் இருந்துகிட்ருக்காங்க. ஏன்னா தளபதி விஜய் இப்போது தலைவர் ஆகிட்டார். டிவிகே தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கி 2026 எலெக்ஷன்லையும் நிற்க போகிறாங்க. ஜனநாயகன் தான் அவருடைய லாஸ்ட் மூவி, அதுக்கப்புறம் அவர் படங்கள் நடிக்க போகிறதில்ல அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது ஜனநாயகன் படத்தில் நடிச்சிட்டு இருந்த பிரேமலு படத்தோடைய பிரபலமான மதுமிதா பைஜு அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேரளாவில் நடந்த ஒரு ஈவெண்ட்டில் அவங்க பேசியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தளபதி கிட்ட நானே கேட்டுட்டேன், நீங்கள் இதுக்கு மேலே படம் நடிக்க போகிறது இல்லையா, அரசியலில் தான் இருக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது அடுத்த வருஷம் நடக்கிற எலெக்ஷனை பொறுத்தது தான், எலெக்ஷனில் என்ன நடக்கிறதுன்னு பொறுத்து நான் வந்து படத்தில் நடிக்கிறதா நடிக்க வேண்டாமா அப்படின்னு முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது ஒரு ஹாப்பி நியூஸாக தான் இருக்குது. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஆங்கரே வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க எல்லாரும் அவரை ஜெயிக்க வச்சுருவாங்க அரசியலில் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலே அவர் ஜெயிக்க போகிறாரா இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி அவர் படம் நடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஜனநாயகன் படத்தை பார்த்தீங்கன்னா சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 1, துணிவு அப்படின்ற படங்களை எல்லாம் எடுத்த ஹெச் வினோத் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணுறாங்க. அனிருத்தோட மியூசிக்கில் தான் இது வெளிவர இருக்குது. பூஜா ஹெட்டே, கௌதம் வாசுதேவ் மேனன், பிரகாஷ் ராஜ், நரேன், பிரியாமணி, ஸ்ருதிகாஷன், மதுமிதா பைஜு, வரலட்சுமி இப்படின்ற பயங்கரமான ஒரு நடிப்பு பட்டாளமே இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தை நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு தான் காத்துட்ருக்காங்க. இதுதான் விஜயோட லாஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது லாஸ்ட் மூவி கிடையாது, இன்னும் அவர் நடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது அரசியலில் எந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வருது அப்படின்றத பொறுத்து தான் அப்படின்றத மதுமிதா பைஜு இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூஸாக இருக்கலாம். அதிலும் முக்கியமாக ஒரு தமிழ் சினிமாவுக்கே ஒரு ஹாப்பி நியூஸாக தான் இது இருக்க போகுது. உண்மையிலே 2026 என்ன நடக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? இவர் இன்னும் தொடர்ந்து நடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்தோட ஒரு கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கே வியூஸ் வந்து தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. யூடியூப்லேயே ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டு இருக்கு. இந்த படம் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்காங்க அப்படின்றது இதுலேயே நமக்கு தெரிய வருது. இந்த படம் ரிலீஸ் ஆகிற நாளை வந்து எத்தனை பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.